பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இஸ்லாமியராகவோ கிறிஸ்தவராகவோ ஒருத்தர் மதம் மாறிட்டார்னு சொன்னால் நிச்சயமாக ஜாதிய பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு இல்லை அவர் ஒரு படி மேலே போயிட்டு 5% வரையும் கொடுக்கணும் அப்படின்ற. நான் என்ன சொல்கிறேன், இந்த சதவிகிதம் இதெல்லாம் பேசலாம். யார் இவர்கள் செயல்படுத்த முயற்சி செய்வார்களேயானால் ஹிந்து சமுதாயம் வெகுண்டெழ வேண்டி வரும். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இதே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாருன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன தனி மனிதரா? இஸ்லாமியர்கள்லையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ரிசர்வேஷன். Why you convert? திருப்பி பேசாதீங்க. Then what hell the reason that you get converted? இவர்களும் ஹிந்து மதத்தை அழிக்கின்ற போக்கில் தாவேக்காவும் போச்சுன்னா தாவேக்காவுக்கு வாக்களித்த ஹிந்துக்கள் வெட்கப்பட்டு திரும்புவார்கள். தமிழக அரசினுடைய நிலைப்பாடு மத வெறி நிலைப்பாடு, செக்குலரிசத்துக்கு எதிரான நிலைப்பாடு. ஏன்னா நாம் அப்படி பார்த்துருந்தீங்கன்னாக்க நேற்று தீக்காவை சார்ந்த நபர்கள்லாம் திருப்பரங்குன்றம் நான் மனுஷனை பற்றி பேசினா நீங்கள் வேற யாரை பற்றியோ பேசுறீங்க. யார் இந்த தீக்கா? உனக்கு இறை நம்பிக்கை கிடையாது. நீ அப்போ மத சம்பந்தமான விஷயத்தில் வாதொறக்கலாமா? உயர் நீதிமன்றம் 3 நீதிபதிகளும் சொன்ன கருத்து, நீங்கள் அதை எப்படி இஷ்யூ ஆக்க முடியும்? நீதிமன்ற தீர்ப்பு ஆக்குவீங்களா? அப்படின்னா யுவர் கவர்மெண்ட் இஸ் நாட் அ செக்குலர் கவர்மெண்ட், இட்ஸ் அ கம்யூனல் கவர்மெண்ட். இல்லை, அரசாங்கத்துக்கு மேல்முறையீடு போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேல்முறையீடு போனதுக்கப்புறம் தீர்ப்பு வந்த பின்னாடி என்னன்னு பார்த்துக்கலாம்ல. நீங்கள் இப்படி தாங்க ராம் ஜென்மபூமி பேசினீங்க. இன்னைக்கு நடந்து கொண்டு இருப்பது அரசியல் வியாபாரம். நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சி கூட கொஞ்சம் கூட அதிமுகவை உருவாக்கியவர்கள் செய்யற செயலா இருக்குமா? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு தீர்ப்பு ஒன்று பரபரப்பாக பேசப்பட்டது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பாலாஜி இருவர் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறியவர்களுக்கு அந்த ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இது ரொம்ப நியாயமான ஆர்கியூமெண்ட்டு. காரணம் என்னன்னு சொன்னால், மதம் மாற்றும் பொழுது இந்த சிறுபான்மை டினாமினேஷன்ஸ், அவங்க முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இல்லை எனி டினாமினேஷன், அவங்க என்ன கிளைம் பண்ணி மதம் மாற்றுறாங்க? இஸ்லாமிலோ கிறிஸ்தவ மதத்திலோ ஜாதி இல்லை, அதனால் நீங்கள் ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னா மதம் மாறணும் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்கல்ல. அப்புறம் இந்த கிளைம் பண்ணுறதுக்கு என்ன மாரல் அத்தாரிட்டி இருக்குது? சில ஜட்ஜஸ் கடந்த காலத்தில் மாறுபட்ட கருத்து சொல்லி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சப்ஜெக்டிவ், அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் நாம் கொள்ள வேண்டியிருக்கு. பட் அவர் இருந்த பொசிஷனுங்கிறதுனால அது ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்ன உண்மை நிலை? இஸ்லாமியராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ ஒருத்தர் மதம் மாறுறாருன்னு சொன்னால் அவர் இந்த ஜாதிய பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு வெளிவந்து விட்டார், அப்படித்தான் அர்த்தம். அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப கரெக்டான ஜட்ஜ்மெண்ட், ஹேஸ் டு பி ஃபாலோட் இன் ஃபியூச்சர். இல்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகளும் சொல்கிறாங்க. இதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அரசாங்க தரப்புலன்றதை அமைச்சர் ஷாஜகான் பதிவு பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், அமைச்சர் ஷாஜகான் இது தவிரவும் நிறைய உளறின்னு இருக்கார் அப்படின்னு நமக்கு
கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கு. அமைச்சர் ஷாஜஹானை பதவி நீக்கம் பண்ணணும்னு ஒரு செக்ஷனில் பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, இவர் முழுக்க ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டுக்கள் என்ன பேசினாங்களோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு மத வெறி கொண்ட ஒரு நபராக இருக்கார். ஈ கேனாட் பி பார்ட் ஆஃப் எனி செக்குலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஏற்கனவே கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்குது. அதனால் அதை நாம் ஒரு இஷ்யூவை எடுத்து விவாதிக்கிறதுக்கு தேவையே இல்லை. பேசிக் டெனட் ஆஃப் லா என்ன சொல்லுது? இஸ்லாமியராகவோ கிறிஸ்தவராகவோ ஒருத்தர் மதம் மாறிட்டார்னு சொன்னால் நிச்சயமாக ஜாதிய பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு இல்லை, அவர் ஒரு படி மேலே போயிட்டு 5% வரையும் கொடுக்கணும் அப்படின்ற. நான் என்ன சொல்கிறேன், இந்த சதவீதம் இதெல்லாம் பேசலாம். யார், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த அமைச்சருடைய அரசியல் நிலைப்பாடு மத வெறி நிலைப்பாடு, வாக்கு வங்கி நிலைப்பாடு, இதை இவர்கள் செயல்படுத்த முயற்சி செய்வார்களேயானால் ஹிந்து சமுதாயம் வெகுண்டெழ வேண்டி வரும். ஏனென்றால் இந்த மத பிரச்சனையை வச்சுத்தான் ஜின்னா இந்த நாட்டை பிரித்தார். ஆகவே ஜின்னாவின் வழியில் போகிற இந்த அமைச்சர் அந்த பதவியிலேருந்தே அவர் நீக்கப்பட வேண்டும்னு நான் முதல்லே சொல்லிட்டேனே. அவர் ஒரு செக்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே இருப்பதற்கு லாயக்கில்லாத ஒரு மதவெறி சக்தி. இல்லை, இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இதே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாருன்னா ஜிஆர் சுவாமிநாதன் தனி மனிதரா? நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கொடுக்குறாரு. இஸ் எ ஜட்ஜ். 2014 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் மதம் மாறியவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றதையும் ஒரு தீர்ப்பாக சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீங்கள் மதம் மாற்றத்தையே நீங்கள் நெகேட் பண்ணுறீங்கல்ல. மதம் எதுக்கு மாற்றுறீங்க? என்ன சொல்லி மாற்றுறீங்க? மதம் மாறுற காரணத்தினால் ஜாதி இது ஒருத்தருக்கு நீங்கிடும் அப்படி சொல்லுதானே. அப்படி இருக்கிறத இதெல்லாம் இஸ் இட் நாட் அ ஃப்ராடுலண்ட் ஆக்ட்? அதை நாம் இல்லை, அந்த தீர்ப்பில் அவர் சொல்கிறாரு, உணர்வுபூர்வமாக தானே அவர் மதம் மாறுறாரு, ஏன் அந்த ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது, அதை ஏன் பறிக்கிறீங்கன்றார். இல்லை, நீங்கள் தெளிவாக இருக்குது. கான்ஸ்டியூஷனில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் மச் லேர்னர்டு பர்சன். நீங்கள் சொல்லக்கூடிய நான் எந்த ஒரு தனி நபரை பற்றியும் குறிப்பிட வரல. இவர்கள் எல்லாரையும் விட தேசிய ஒருமைப்பாட்டிலும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை நலன் இது பற்றிய கருத்து உள்ள ஒருவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவரே தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் இதை நம்ம ஏற்றுக்க முடியும். அப்போ அரசாங்கம் ஜீவோ போடும்போது அப்போ இருந்த எதிர்க்கட்சிகள் ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்ற ஒரு கேள்வி வரும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தரமும் பல கேள்வி வருது, பல தப்புக்கள் இருக்குது, இப்பையும் சரி பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜஹான் இல்லைன்னு சினிமா வந்திருக்கா வரலையா? இப்போ வந்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃப்ராடு நடந்திருக்கு. அதனால் இப்போ நாம் அதெல்லாம் உட்காந்து விவாதிக்க தேவையில்லை. அது செய்ய வேண்டிய நேரத்தில் அரசாங்கம் செய்யும். அது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் நாம் இப்போ அதெல்லாம் போய் கிளறி பிரயோஜனம் இல்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்ட் இல்லை சார். அரசாங்கம் தரப்பில் நீதிமன்றத்தில் ஒரு வாதம் வைக்கப்படுது. என்னன்னாக்க ஜமாத்து கொடுத்த அந்த சான்றிதழை வருவாய்த்துறை அதிகாரிகள் எப்படி ரத்து செய்ய முடியும்ன்ற ஒரு கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், ஜமாத்துங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு உள்ளே வர்ற ஒரு அமைப்பா இல்லை தனி நாடா? நீங்கள் இப்போ என்ன முகமது அலி ஜின்னா மாதிரி தனி நாடு கிளைம் பண்ணி எங்கள் ஜமாத்து நாங்கள் கொடுக்குற கருத்துக்கள் அது இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்துக்கெல்லாம் வெளிப்பட்டது அப்படி பேச வராங்களா? இல்லை, எதுவாக இருந்தாலும் அவங்க ஜமாத்து மூலிமா தானே போயிட்டு வராங்க. நான் என்ன சொல்கிறேன், பல விஷயங்கள் இருக்குது, பல கான்ட்ரவர்சி இருக்குது. இப்போ ஜமாத்து முடிவு அப்படின்லாம் நாம் பேசினோம்னா, ஒரு ஹிந்துவாக இருந்தால் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்,
ஒரு முஸ்லீமாக இருந்தால் 4 பண்ணிக்கலாங்கிறது நியாயமா, தர்மமா, இஸ்லாமிக்கில் அதை ஏற்றுக்கிறதுங்கிறது முறையா, பல கேள்வி வருது. அதனால் இதை நாம் ஏற்றுக்க முடியாது. இது ஹிந்துக்கள் அமைதியாகவே இருந்து விடுவார்கள் அப்படின்னு எந்த ஜமாத்தாரும் எண்ணி விட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இல்லை, அப்போ இஸ்லாமியர்கள்லையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ரிசர்வேஷன் ஒய் யூ கன்வெர்ட், திருப்பி திருப்பி பேசாதீங்க. தென் வாட் ஹெல் தி ரீசன் தட் யூ கெட் கன்வெர்டட்? அப்போ அதுக்கு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு. நீ மதம் மாறுறதே இந்த நாட்டை நாசப்படுத்த அப்படின்னு ஆர்குமெண்ட் வந்தா அதை இவங்க ஏற்றுப்பாங்களா? நாம் அந்த மாதிரி வைக்கலை. நாம் ஒத்தொத்தருக்கும் ரைட்டு இருக்குது அப்படின்னு. ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்க, மதம் மாறியவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பது என்பதையே ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் மதம் மாறினால் அவர் பேக்வேர்ட்ஸில் வருவார். அவர் எஸ்சியாக இருந்திருந்தால் கூட, ஓகே, ஹிந்துவாக இருக்கிறத எஸ்சியாக இருந்திருந்தால் கூட அவர் அதில் வரமாட்டார். எஸ்சிக்கான ரிசர்வேஷனுக்கு மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டது. அதனால் அனாவசியமாக அதையே பேசிக்கிட்டு, அதாவது ஒரு தப்பு நடந்திருக்கு, அது யார் வேணால் பண்ணியிருக்கலாம், அதை நாம் திருப்பி பேசுகிறது தேவையில்லாது. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நாங்கள் அரசு சார்பில் மேல்முறையீடு போகிறோம்ன்றத துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, துறை சார்பாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி சார்? சிடி நிர்மல்குமார் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. இவர்களும் ஹிந்து மதத்தை அழிக்கின்ற போக்கில் தாவேகாவும் போச்சுன்னா, தாவேகாவுக்கு வாக்களித்த ஹிந்துக்கள் வெட்கப்பட்டு திரும்புவார்கள். காரணம் என்னன்னா, திருப்பரங்குன்றம் கோவில் ஆறுபடை வீடு முதல்ல வந்ததா, இல்லை இஸ்லாம் வந்ததா? ஒன்று. ரெண்டாவது, மதுரை சுல்தானிய ஆட்சி, அந்த ஆட்சிக்கு பேர் சுல்தானிய, அந்த சல்தனேட் ஆஃப் மதுரை. ஓகே, அந்த சுல்தானிய ஆட்சி அமைஞ்சது எப்படி? ஒன்று. அடுத்து, இந்த சோகால்டு தர்கா, இதை பற்றி ஆய்வு பண்ணணுமா வேண்டாமா? ஏன்னா ராமஜென்ம பூமியில் இது பற்றி ஆமாம் இது ராமஜென்ம பூமின்னு பேசின உடனே கொந்தளித்தவர்கள் இருக்காங்க. நான் கேட்குறேன், ராமஜென்ம பூமியில் ஆர்கியலாஜிக்கல் சர்வே வாஸ் இன்வால்வ்டா இல்லையா? இன்வால்வ். ஏன் வெறும் நம்பிக்கை வச்சு மாத்திரம் ஒரு இஷ்யூவை முடிவு பண்ணுறதா இருந்தால் இன்வால்வ் பண்ணியிருக்க வேண்டாமே? ஏன் இன்வால்வ் பண்ணாங்க? அதனுடைய உண்மை தன்மையை அறிவதற்காக இன்வால்வ் பண்ணாங்க. அதனுடைய உண்மை தன்மையில் என்னோட ஒரு சிம்பிள் கொஸ்டின், குமார கம்பண்ண கவுண்டர் அவர் கடைசி சுல்தான, 8வது சுல்தான், அவனை தூக்கி எறிஞ்சு ஆட்சியை கைப்பற்றார். அவனை எந்த இடத்திலே வைத்து குமார கம்பண்ண கவுண்டர் கொன்றாரோ அந்த இடத்துல தர்கா உருவாக்க அனுமதித்திருப்பாராங்கிற கேள்வி அறிவுடையவர் ஏற்பார்களா இல்லையா? அதுக்கு வருவோம். ஏன்னா நீங்கள் ரொம்ப கிளற அது சட்ட அமைச்சராக இருக்கிறவராக இருந்தாலும் சரி, அல்லது வேறு மந்திரியாக இருக்கிறவராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய சரித்திரத்தின் மீது ஞானம் இருப்பவர்கள், அறிவு இருப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? அந்த இடத்தில் இருப்பதே தர்காதானா? ஏன் ஆய்வு செய்யக்கூடாது? காரணம் என்ன?
பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது முருகன் வழிபாடு. ஆனால் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இஸ்லாம் இந்தியாவில் வந்திருக்கு. அதனால் இந்த உண்மைகளை அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு தமிழக அரசினுடைய நிலைப்பாடு மத வெறி நிலைப்பாடு, செக்குலரிசத்துக்கு எதிரான நிலைப்பாடு. ஏன்னா நான் அப்படி பார்த்துருந்தீங்கன்னாக்க நேற்று தீக்காவை சார்ந்த நபர்கள்லாம் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ், நான் மனுஷனை பற்றி பேசினா நீங்கள் வேற யாரை பற்றியோ பேசுறீங்க. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியிட்ட வந்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்த உடனே அரசாங்கம் அதை திரையிட அனுமதி மறுத்திருக்காங்க. உண்மை, அது தேவை. காரணம் என்னன்னா, யார் இந்த தீக்கா? உனக்கு இறை நம்பிக்கை கிடையாது. நீ அப்ப மத சம்பந்தமான விஷயத்துல வாதோரக்கலாமா? Is it not your dishonesty exposed? அதனால் அது இருக்க முடியாது. ரெண்டாவது, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் 3 நீதிபதிகளும் சொன்ன தீபம் பிரச்சனை பற்றி மட்டும் சொன்ன கருத்து, நீங்கள் அதை எப்படி இஷ்யூ ஆக்க முடியும்? நீதிமன்ற தீர்ப்பு ஆக்குவீங்களா? அப்படின்னா யுவர் கவர்மெண்ட் இஸ் நாட் அ செக்குலர் கவர்மெண்ட், இட்ஸ் அ கம்யூனல் கவர்மெண்ட், ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அனாவசியமாக தேங்கூட கலைக்க அரசாங்கத்துக்கு உள்ளே இருக்கிறவரும் சரி, வெளியில் இருக்கிறவரும் இல்லை, அரசாங்கத்துக்கு மேல்முறையீடு போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேல்முறையீடு போனதுக்கப்புறம் தீர்ப்பு வந்த பின்னாடி என்னன்னு பார்த்துக்கலாம்ல. நம்ம நீங்கள் இப்படி தாங்க ராம் ஜென்மபூமி பேசினீங்க, இதுக்கு ஆப்ஷன் இருக்கே அதுக்கு ஆப்ஷன் இருக்கேன்னு. ஏன் நீங்கள் இஸ்லாமிக் டெனட்ஸில் மாற்று மத நம்பிக்கை வழிபாடு நடக்கிற இடத்த ஒரு முஸ்லீம் கிளைம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? பின்ன எப்படி கிளைம் பண்ணலாம் தர்கான்னு? இந்துக்கள் கிளைம் பண்ணுற இடம். ரெண்டாவது, முருகன் முன்னாடியா அல்லாஹ் முன்னாடியான்னு பார்த்தா முருகன் தான் முன்னாடி. அதனால் அதை பற்றி நீங்கள் பேச முடியாது. பேசுறது அன்இஸ்லாமிக். இது வெறும் அன்கான்ஸ்டிடியூஷனல்ங்கிறதோட நான் நிறுத்த விரும்பலை. ரெண்டாவது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சொல்லுது, இந்த 33 சென்ட் நிலம் தவிர வேறு எந்த இடமும் முஸ்லீம்களுக்கு சொந்தம் இல்லைன்னு. அவங்க நியாயப்படி பார்த்தா தர்காவுக்கு போகிற பாதையே முஸ்லீம்களுக்கு இல்லை என்ன. அதனால் அனாவசியமாக ஒரு சமுதாயத்தை சிண்டி பார்க்க வேண்டும் அப்படின்னு தீய சக்தி தீக்காவும் நினைக்க வேண்டாங்கிறேன். அதிமுகவிலிருந்து பல்வேறு முன்னாள் அமைச்சர்களும் அப்புறம் தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கால இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்தவரையும் அதிமுகன்ற கட்சியே விரைவில் இருக்காதுன்றதையும் சொல்கிறாரு. இதெல்லாம் அரசியல் கருத்துக்கள். எவ்வரிபடி ஹஸ் காட் அ ரைட் டு ஹோல்டு. ஓகே. ஆனால் என்னை பொறுத்தவரை இப்போது எனக்கு வயசு 69 முடிஞ்சு போச்சு. நான் என்னோட 7 வயசில் ஆர்எஸ்எஸில் சேர்ந்தேன். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் 62 ஆண்டுகளாக ஒரே அமைப்பில் இருக்கிறவன். அதாவது என்னை பொறுத்தவரை அரசியலும் பத்தினித்தன்மை இருக்க வேண்டும். அது இல்லைன்னா என்னங்கிற வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. ஓகே. அதனால் அந்த மாதிரி இருக்கின்ற அரசியலில் பத்தினித்தன்மை இல்லாத நிலைப்பாடுகள் இந்த குழப்பங்களை உருவாக்குது. அதனால் நீங்கள் அரசியலில் நாம் கருத்தை மாற்றிக்கிறது எனக்கு ரைட் இல்லையா? இருக்கலாம். ஆனால் அது பத்தினித்தன்மை அற்ற தன்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கு.
அவ்வளோதான். அதனால் இன்னைக்கு நடந்து கொண்டு இருப்பது அரசியல் வியாபாரம். நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சி கூட கொஞ்சம் கூட அதிமுகவை உருவாக்கியவர்கள் செய்கிற செயலாக இருக்குமா? இருக்க முடியாது. அதனால் அரசியலில் பத்தினித்தன்மையற்ற ஒரு சூழ்நிலை. கேட்டால் எனக்கு கருத்துரிமை இருக்குது. எஸ், ஐ டோன்ட் டினே, கருத்துரிமை இருக்குது. நீங்கள் என்ன பொசிஷன் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அது இம்மொராலிட்டிக்குன்னு சொல்கிற ரைட்டு ராஜாவுக்கு இருக்குது. திமுகவும் ஆளுநர்கிட்டையும் சரி டிவிஎஸ்சிக்கிட்டையும் புகார் கொடுத்துருக்காங்க. தாவேகா அரசாங்கம் குதிரை பேரம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகாவும் புகார் கொடுக்குறாங்க. திமுக வந்து குதிரை பேரம் நடத்தி தாவேகா ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்க்குறாங்கன்ற. நான் என்ன சொல்கிறேன், இந்த மெஜாரிட்டி கூட குக்குடப் மெஜாரிட்டி தானே. ஏன்னா அரசாங்கம் ஏற்படும் பொழுது இது பெரும்பான்மை இல்லை. ஆனால் அரசியல் கட்சிகள் ஒன்றா வரலாம். இன் கேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஒரு காம்பினேஷன் அரசாங்கம் கொடுக்க முடியலைன்னா பல பேர் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இந்த அரசியல் சட்டத்தில் அதுக்கான இடம் இருக்குது. அந்த மாதிரி இவங்க they have tried to give a government. ஆனால் அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? மொராலிட்டியின் அடிப்படையில் இருக்கணும். அதில் பேரங்கள் நடந்திருக்குமானால், அதுக்கு ப்ரூஃப் இருக்குமானால், யாராக இருந்தாலும் கருணை இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும். காரணம், அரசியலும் சுத்தப்படுத்தணும்ல. அதனால் இது விசாரணைக்கு உரிய ஒரு சப்ஜெக்டு. நம்ம முடிவில் என்ன வருதுன்னு பார்ப்போம்.